ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என்று சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணித்துள்ளார். நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்களில் மழை தொடரும் என்று அவர் கணித்திருக்கிறார். அவர் தற்போது நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஹேமச்சந்தர். 3 மணி நேரத்திற்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை தொடரும்? மழையுடைய தீவிரம் வரும் நேரத்தில் எப்படி இருக்கும்? இன்று காலை பார்த்தோம்னா நமக்கு வட இலங்கை பகுதியில இலங்கை நிலப்பரப்பில் நீடித்த தாழ்வு பகுதியின் காரணமா தமிழகத்துல மழைப்பொழிவு குறைந்திருந்ததை பார்க்க முடிந்தது. தற்போது மன்னார் வளைகுடா நோக்கி தாழ்வு பகுதி நகர தொடங்கியிருக்கு. இதன் காரணமா ஈரப்பதம் மிகுந்த காற்று குவிதல் தமிழகத்தின் நிலப்பரப்பின் உள்ளே ஊடுருவ தொடங்கியிருக்கு. தற்போதைய நிலவரப்படி ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் போன்ற பகுதிகளிலையும், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான வேதாரண்யம், கோடியக்கரை போன்ற பகுதிகளிலையும் தற்போது மழை தொடங்கியிருக்கு. அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக மழை தொடங்கும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தளவிற்கு ஆங்காங்கே மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு. இன்று இரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும்? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு நவம்பர் 20ஆம் தேதி வரைக்குமே இந்த மழைப்பொழிவு நீடிக்கும். இருந்த போதிலும் இந்த கனமழை என்பது நமக்கு நாளை இரவு வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இன்று இரவு, நாளை பகல் நேரத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் 19, 20 ஆகிய தேதிகள்ல தென்கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையை எதிர்பார்க்கலாம். தாழ்வு பகுதி குமரிக்கடல் நோக்கி நகரும் போது தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு 19, 20 தேதிகள்ல அதிகரிக்கக்கூடும். 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. அதோடைய நகர்வு எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா தெற்கு மத்திய வங்கக்கடல்ல 22 அல்லது 21ஆம் தேதி புதிய தாழ்வு பகுதி உருவாகி படிப்படியாக வலுவடைந்து அது நமக்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக மீண்டும் வடகிழக்கு பருவமழை 21ஆம் தேதி இரவு முதல் தமிழகத்தில் தீவிரமடையும். தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு நமக்கு நவம்பர் 19ஆம் தேதி காலை வரைக்கும் பரவலா நீடிக்கும். அதன் பிறகு ஒரு 2 நாட்கள் மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் 21ஆம் தேதி இரவு முதல் படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கலாம். 21 முதல் 24ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ஹேமச்சந்தர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.